நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எங்க பொண்ணுக்குங்க. அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 24 24 4 99 1999. பிறந்த நேரம் 1:18 PM. 1:12 PM. பிறந்த இடம் ஈரோடுங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கடக ராசி கடக லக்னம். கடக ராசி ஆயில்ய ஆயில்ய நட்சத்திரம் கடக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்மா? எப்ப திருமணம் நடக்கும் கேட்கணுங்க. யாருடைய ஜாதகம்மா? நல்லா இருப்பீங்கம்மா. யாருடைய ஜாதகம்? எங்க பொண்ணோட ஜாதகம் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்க கூட பேசுறதுல. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார். 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமாங்க. மெதுவா ஆசுவாசப்படுத்திக்கங்க. பக்கத்துல தண்ணி இருக்கா? கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கங்க. சரி சரி. குடும்பமே ஒரு வருஷமா நல்லா இல்ல. இப்ப கூட பாப்பா நல்லா இல்ல. அப்படிங்களா? ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயே போய்கிட்டு இருக்கிறார். இப்பவும் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு இன்னும் பிரச்சனைகள் தீரலைன்னு தான் சொல்லுவேன். வர்ற ஜூலை ஆகஸ்டுக்கு பிறகுதாம்மா நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். திருமண அமைப்பு எல்லாம் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். இப்ப சுக்கிர தசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க சார். புதன் வந்து நீச்சனாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் 11ஆம் அதிபதி ஒரே விதிதான். 3, 11, 7 என்கின்ற அமைப்புகள் தொடர்புகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும். இப்ப சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட புதனுடைய புக்தியில வர்ற ஜனவரிக்கு மேல அந்த குழந்தைக்கு எப்போ வேணாலும் கல்யாணம் நடக்கும். அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. அதனால இந்த 3 வர ஜனவரிக்கு மேலன்னா கார்த்திகை மாசம் சொல்றேன்ல, வர அக்டோபர் மாசம் இந்த பொண்ணுக்கு மட்டும் டக்குன்னு கல்யாணம் நடக்குமா? இந்த வந்தார் மாப்பிள்ள 20 நாள்ல கல்யாணம் மண்டபம் கிடைச்சது அப்படி இப்படின்ட்டு ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துருமா. இந்த வருஷ கடைசியிலேயே உங்க மருமகன் யாருன்னு தெரிஞ்சிருமா. சரிங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நன்றி. வெளிநாடு போவாங்களா? அவளோட 10th பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். 10th பிளேஸ் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல சனி நீச்சம், இவர் சுக்கிரன் சூரியன் உச்சமாக நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கு. 10th பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டையே பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாடு போறதுக்கெல்லாம் அமைப்பு. போனா டூர் மாதிரி போகும். 15 நாள் 20 நாள் போயிட்டு திரும்பி வந்துடும். ஏன்னா இப்போ சர வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்து சர வீடுகளுடைய தசைகள் நடந்தாலும் கூட 12ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால நீடித்த அமைப்பில் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லைம்மா. வெளிநாட்டு மாப்பிள்ளைகள்லாம் கொடுக்க முடியாதுமா. அதனால் அதில் ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்க. அஷ்டமச்சனி இப்போது ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும் விலகிவிட்ட நிலையில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஜூலை அல்லது ஆகஸ்டுக்கு பிறகு விலகும். ஆகஸ்டுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லேயே மாப்பிள்ளை யாருன்னு உறுதியாயிடும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்குமா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குரு.